அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புத்தாண்டு கொண்டாட்டம் கூடுமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரையில் நாம் இன்னும் ஒரு சில நாட்களில் கிறிஸ்தவ புத்தாண்டை எதிர்நோக்க இருக்கிறோம். இதை பொறுத்தவரையில் எங்களுடைய சமூகத்தில் பலரும் இதை கொண்டாடக்கூடியவர்களாக, இதை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை எம்மால் பார்க்க முடியும். இதை பொறுத்தவரையில் விழாக்களாக கொண்டாடுவதற்கு இஸ்லாம் இரண்டு நாட்களைத்தான் அடையாளப்படுத்தியிருக்கிறது. ஒன்று நோன்பு பெருநாள், அடுத்தது ஹஜ்ஜி பெருநாள். இந்த 2 நாளை தவிர வேறு எந்த நாளையும் கொண்டாடக்கூடாது. அது முஸ்லீம்களுடைய முஹர்ரம் கொண்டாட்டமாக இருக்கலாம், அல்லது அது கிறிஸ்தவர்களுடைய இந்த புது வருடமாக இருக்கலாம், ஆசிரியர் தினமாக இருக்கலாம், அன்னையர் தினமாக இருக்கலாம், சிறுவர்கள் தினமாக இருக்கலாம், தொழிலாளர்கள் தினமாக இருக்கலாம். எந்த தினமும் கொண்டாடப்படுவதற்கு கூடாது. இவைகள் அனைத்தும் பிற மதத்தவர்களுடைய கலாச்சார முறைகளிலிருந்து காட்டப்பட்டது. நபி அவர்கள் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யாரொருவர் ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர் அந்த சமூகத்தையே சார்ந்தவர் என்பதாக சொன்னார்கள். எனவே இந்த நாட்களை பொறுத்தவரையில் இந்த நாட்களில் நாம் அவர்களை வாழ்த்துகின்ற அடிப்படையில் ஹெப்பி நியூ இயர் போன்ற வாழ்த்துக்களை சொல்வது முற்றிலும் கூடாது. இது மிக பெரும் தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் இந்த கலாச்சார முறைகளுக்கு ஒப்பாகுவதை ஒருபொழுதும் ஆதரிப்பது கிடையாது. அது எந்த நாளிலும், அதாவது பெருநாள் தினங்களை தவிர வேறு எந்த நாளையும் கொண்டாடவும் கூடாது, வாழ்த்துக்கள் பரிமாறவும் கூடாது. இஸ்லாம் அப்படி எந்த ஒரு வழிகாட்டலையும் காட்டியது கிடையாது என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய கடைகளில் ஹெப்பி நியூ இயர் அடிப்பதோ, நம்முடைய பிற மதத்த சகோதரர்களை சந்திக்கின்ற பொழுது ஹெப்பி நியூ இயர் சொல்வதோ, நமக்குள்ளே எஸ்எம்எஸ்கள் மூலமாக வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதோ அனைத்தும் கூடாது. அந்த கலாச்சாரத்தில், அந்த கொண்டாட்டத்தில், அந்த களியாட்டங்களில் நாம் ஈடுபடக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அல்லாஹ்வே மிக அறிந்தவர்.